அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 13வது பாடல். அனைத்தையும் அடுக்கி 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 சொல்லும் ஒரு பாடல் இது. பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. பூத்தவளே, இந்த ஒரு செடியில் பூ பூக்கிறது என்றால் அந்த பூவுக்கு செடியை தவிர வேறு ஆதாரம் இல்லை. இந்த உலகம் உள்ளது என்றால் அது அம்பாளால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, 14 உலகங்களையும் படைத்து விட்டுவிடவில்லை, அதை காத்து கொண்டிருக்கிறாள். ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறாள், அதை வளர்க்கிறாள், அதற்காகவே உயிர் வாழ்கிறாள். ஸோ 14 புவனம் 14 பூத்த வண்ணம் காப்பவள். இந்த புவனம் 14 என்பது வழி திரிதரு திசையும் வரிது நிலை இய காயமும் என்று புறநானூற்று பாடல் வரிகள் கூறுகின்றன. நிலவுலகம், காற்று வாழும் பரப்பு, வானம், இது மூன்றும் சேர்ந்ததே புவனம். நிலவுலகம் இந்த பூமி, காற்று வாழும் பரப்பு, காற்று எதுவரை காற்று உள்ளதோ அதுவரை இருக்கும் இடம், வானம் ஆகியவை மூன்றும் சேர்ந்தது புவனம். இந்த புவனத்தை 7 உலகிலும் இந்த வானும் பூமியும் உள்ளதால் 14 ஆனது. மேலும் அந்த அக்னியுடைய பிரிவெல்லாம் சேர்க்கும்போது 14 உலகமாக இது பிரிகிறது. இந்த 14 உலகமும் மனித சக்திக்கு உட்பட்டவையே என்று பெரியோர் கூறுகின்றனர். அது எங்கேயோ நம்மளால் போக முடியாதெல்லாம் என்று கிடையாது. அதற்கான உரிய தவ வலிமையும் ஆற்றலும் திறனும் மன அடக்கமும் ஒழுக்கமும் இருந்தால் அடையலாம் என்று பெரியோர் கூறுகின்றனர். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே. கறத்தல் என்றால் மறைத்தல். இங்கே இது அழித்தல் என்ற பொருளில் சொல்லாமல் மறைத்து வைக்கிறாள். இப்போ ஒரு அழிவு வருகிறது என்றால் இது அழிந்து செல்வது என்று அர்த்தம் அல்ல, இது மறைத்தல். ஸோ மீண்டும் அந்த ஆவரணத்தை, அந்த திரையை விலக்கினால் மீண்டும் அனைத்தும் வெளிப்படும். ஸோ மறைத்தல். கறந்தவளே, அவள் எப்போ வேணாலும் மறைப்பாள், எப்பொழுது வேண்டுமானாலும் கறப்பாள். நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிகி என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும். ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் புவனத்தை அவள் படைப்பாள், படைத்தவற்றை மறைப்பாள், அழிப்பாள், என்ன வேணால் செய்வாள் அவள். கரை கண்டனுக்கு மூத்தவளே, பெற்ற தாயுமாய் மகளுமாய் தாரமுமாய் என்று திருமந்திரத்தில் ஒரு வரி வரும். அரணுக்கு தாயும் மகளும் தாரமுமாமே என்று பாடுவார். ஆகையால் இந்த உலகத்தை படைத்தவள் சாக்த முறைப்படி அம்பாள் அபிராமியானவள். அவள் இறைவனை படைத்து அவனுக்கு தாயுமாக இருக்கிறாள், தாரமுமாக இருக்கிறாள். கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று பாடுகிறாள். அவளுக்கும் பெரியவள் அவள் என்று பாடுகிறாள். என்று மூவா முகுந்தற்கு இளையவளே, என்று மூப்பே இல்லாத முகுந்தனான கண்ணனுக்கு இளையவள். மாத்தவளே, தவம் என்றது நம்ம அன்றைக்கே பார்த்தோம் முன்னாடி ஒரு பாடலில். தவம் என்பது தவம், மாத்தவம்னா பெரிய தவம், பெரிய பெரிய தவத்தை செய்பவளே. ஊசி முனையில் தவம் செய்வது. ஒரு போதும் அம்பாள் பூலோகத்தில் வரும்போது தவம் செய்து ஈசனை அடைந்தாள். அதாவது ஒரு சிவம் என்பது மங்களத்தை அடைய தவம் வேண்டும் என்பது இங்கு பொருள். அந்த சிவமாகிய மங்களத்தை அடைய வேண்டுமெனில் தவம் வேண்டும். அந்த தவம் மாத்தவம் பெரிய தவமாக இருந்தால் பெரிய மங்களத்தை அடையலாம். தவத்திற்கு ஏற்ற பலன். நம்ம வங்கி பார்த்தோம்ல, அருள் வங்கி, அதுதான். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, பெரிய தவத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. உன்னை இல்லாமல் இவ்வளவு புகழ்பிக்க உன்னை இல்லாமையா நான் மற்றொரு தெய்வத்தை போய் வணங்கப் போகிறேன்? வணங்கவும் முடியுமா? வணங்க வேண்டுமா? எப்படி என்ன பொருளில் வேண்டுமானாலும் இதை கொள்ளலாம். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் 13வது பாடலாக பாடுகிறார். ஆண்டவன் அருள்.